ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசால்ஸ் தயாரிச்சிடலாம். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியில் ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், காரம் பத்தலைன்னா. இப்போ நம்ம கிரேவியை தாளித்து விட்டுறலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் சேர்த்திக்கலாம். கூடவே சோம்பு, 2 கிராம்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. 2 தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு வந்து சேர்த்துருக்கேன். அரை டம்ளர் தண்ணி மிக்சி ஜார் கழுவி சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா அதில் பொடி பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கட்டுங்க. இப்போ இது கூட சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க, மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நைஸாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வேகட்டும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெலாம் சுண்டிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி ஒரு அரை டம்ளர் போல் ஊற்றிக்காச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொதிச்சா போதும். இது கூட நம்ம தோசைக்கு சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி இட்லிக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இது எல்லா டிஷ்க்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கொத்தமல்லி இலையை தூவியாச்சு. சிக்கன் கிரேவி ரெடி.